ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி 18 ஸ்பெஷல் தான். என்னென்ன வச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி குழம்பு, சோறு, ஃபிஷ் ஃப்ரை தான் வச்சுருக்கேன். ஆட்டுக்கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு ஏலக்காய், பூவு, இலை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்க விட்டு பச்சை மிளகா கொஞ்சம் 2 போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கினோடனேயும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை இதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா அந்த பச்சை ராஸ்மெல் போன உடனே நம்ம தக்காளியை ஆட் பண்ணுறோம். நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். தக்காளியும் அதே மாதிரி நல்லா வதக்கி நல்லா ரெண்டும் ஒரு சேர வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதில் ஆட்டுக்கறி குழம்புல யாரெல்லாம் முருங்கைக்காய் போட்டு செய்வீங்க? கறியை விட முருங்கைக்காய் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வேக வச்ச கறியை அதோட கொட்டி நல்லா கலரி விட்டுட்டு நல்லா அதை ஒரு கொதிக்க விட்ட உடனே நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணோன்னே நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கணும். நல்லா கொதித்த உடனேயும் கொதிச்சிருச்சு. அதில் அரிசியும் போட்டாச்சு. குழம்பும் கொதிக்குது. அதில் அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றிடுறேன். லாஸ்ட்டாக புளிப்பு சுவைக்கு லெமன் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு விடணும். நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஃபிஷ்க்கு மசாலா போட்டு பிரட்டி வச்சுட்டேன். அதையும் எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். நானும் என் தங்கச்சியும் அங்கே தான் ஆடி 18 கொண்டாடணும். மீன் உடையாமல் இருக்கணும்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். பாருங்கள், அழகாக வந்துருச்சு பாருங்கள். நான் எண்ணெயில் தான் போட்டு எடுத்துருக்கேன். நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ரெசிபி போட்டிருப்பேன். அப்புறம் சோறு வடித்தாச்சு. எல்லோரும் அப்புறம் லாஸ்ட்டாக சாப்பிட உட்காந்தாச்சு. இந்த எங்கள் அம்மா வீடு மாவாட்டிக்கிட்டு இருக்காங்க. மீன் ரெடி ஆயிடுச்சு. மீன் மண்டை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.